உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு வாகனங்கள் செல்வது நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் உள்ள நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதை அடுத்து தமிழக எல்லையில் தற்போது எத்தகைய சூழல் நிலவுகிறது ரியாஸ்? வணக்கம் மஞ்சு. அதாவது தமிழகத்துக்கு காவிரி நீர் தந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4 நாட்களாக பல்வேறு அமைப்புகள், கன்னட அமைப்புகள் மற்றும் விவசாய சங்கங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களை நடைபெறுகின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதிகளில் தொடர் போராட்டமாக நடைபெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இன்று பந்த் அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை 6 மணி முதல் இந்த பந்த் துவங்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கர்நாடகா போகும் அனைத்து வாகனங்களும் இந்த பந்தை 3 நாட்கள் முன்பாகவே நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில இன்று முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அதாவது பல்வேறு கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பழம் மற்றும் காய்கறிகள் ஏற்றிச் செல்ல வேண்டிய லாரிகள் அனைத்தும் இன்று காலை செல்லவில்லை. அதே போல அனைத்து நெடுஞ்சாலைகளும், குறிப்பா பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருந்து பெங்களூர் வரை செல்லக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பா இந்த இருக்கிற அத்திப்பள்ளி அதாவது சோதனை இந்த பகுதியில் இரு மாநில போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா தமிழக எல்லை பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையில 300 மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல கர்நாடக எல்லை பகுதியில் கர்நாடக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த பந்த் அறிவித்தின் நாளையொட்டி பல்வேறு கன்னட அமைப்புகள், அதாவது இன்று காலை துவங்கி இதுவரை 5க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த எல்லை பகுதியில் முற்றுகையிட்டு தொடர்ந்து காவிரி நீர் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. தற்போது வரை இந்த பகுதியில் முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து காண முடிகிறது. அதாவது முற்றிலுமாக போக்குவரத்து, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பேருந்துகள் மற்றும் அனைத்து இரு வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பா இந்த பார்டருக்கு முன்பாக, அதாவது இந்த எல்லை பகுதிக்கு முன்பாகவே 1 கிலோமீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு எந்த ஒரு வாகனமும், தமிழக பதிவு எண் கொண்ட எந்த ஒரு வாகனம் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக பெங்களூரில் உள்ள அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தொடர்ந்து அங்கு பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்துட்டு இந்த நிலையில் பெங்களூரில் இருக்கிற விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கன்னட அமைப்புகள் அங்கு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல பெல்லாரி பகுதியில் லாரி, தமிழக லாரிகள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த லாரிகள் மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது. தொடர்ந்து இது பதட்டமான ஒரு சூழ்நிலையே இந்த பகுதியில் நிலவிட்டிருக்கு. தற்போது சற்று முன்பாகவே இந்த பகுதியில் பல்வேறு கன்னட அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து தமிழக முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வருடைய உருவமையை எரித்து தங்களுடைய எதிர்ப்புகளை அவங்க தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் தமிழக மக்கள் இந்த பகுதியில் முற்றிலுமாக ஒருவிதம் அச்சத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பா பெங்களூரில் வாழும் தமிழக மக்களுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. எல்லை பகுதியிலும் சரி, பெங்களூருக்குள்ளும் சரி ஒரு மாதிரியான பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. அதே போல இங்க இருக்கிற ஓசூர் பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே பரபரப்பா செயல்படுற பேருந்து நிலையம். இந்த நிலையம் இந்த பந்து காரணமாக இன்று முழுவதுமாக தமிழக பேருந்து நிலையமான ஓசூர் பேருந்து நிலையம் மிக வெறிச்சோடி காணப்பட்டன. எந்த ஒரு வாகனமும் செல்வதில்லை. மஞ்சு. ஓகே ரியாஸ், போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழக மக்களும் சரி, கர்நாடக மக்களும் சரி எந்த அளவுக்கு போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது இந்த போக்குவரத்துங்கிறதுக்கு அந்த 3 நாட்கள் முன்பாகவே பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில இன்று கர்நாடகாவில் இருந்து வரும் பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தன. இன்று அந்த கர்நாடகாவில் இருந்து வரும் பேருந்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு வேறு வழியாக தான் மக்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த ஓசூர் பல்வேறு தொழிற்சாலைகள் மிகுந்த நகரமா விளங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இங்க பல்வேறு மாநிலங்களுக்கு உதிரி பாகங்கள் தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த பணியும் அங்கு ஏற்றிச் செல்லும் லாரிகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதி, அதாவது தமிழகம் மற்றும் இந்த கர்நாடக எல்லை பகுதியில் தொடர்ந்து இந்த கன்னட அமைப்புகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது மீண்டும் ஒரு கன்னட அமைப்பினர் தற்போது இந்த தமிழகம் மற்றும் அந்த அத்திப்பள்ளி இந்த எல்லை பகுதியில் தற்போது முற்றுகையிட்டு தற்போது காவிரி நீர் தங்களுக்கு கொடுக்க மாட்டோம், தமிழகத்துக்கு காவிரி நீர் தரமாட்டோம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 6க்கும் மேற்பட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பிட்டது. அதே போல இங்கு கர்நாடக போலீசார் வஜ்ரா வண்டி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் குவிக்கப்பட்டு ஒரு விதமான
மக்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து கலைக்க செஞ்சிருக்காங்க. அதே போல இங்க தமிழகத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான லாரிகள் நெடுஞ்சாலை ஓசூருக்கு முன்பாகவே நெடுஞ்சாலை ஓரத்தில் வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து நிறுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த பந்தின் காரணமாக முற்றிலுமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஓசூர் மக்களுடைய இந்த எல்லை பகுதியில் இருக்கிற வாழ்கின்ற மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது சொல்லலாம். மஞ்சு, நன்றி ரியாஸ்.